ஏங்க அவன் இன்னும் எந்திரிக்கல போல இருக்கு. சீக்கிரம் எந்திரிச்சு டீ சாப்பிட சொல்லுங்க. பிளாஸ்க்ல டீ போட்டு வச்சிருக்கேன். போடுங்க. ஏன் கமலா, நீ கூப்பிட மாட்டியா? வெற்றி, வெற்றி. சாரிப்பா, நைட்டு வேலை முடிஞ்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் தூங்கிட்டேன். அதை யாரா இப்ப உங்ககிட்ட கேட்டா? அதான் இப்ப எந்திரிச்சு வந்துட்டல. இத பாரு, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போறோம். அபி, நந்தினி, கலை 3 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. உனக்கு உங்க அம்மா பிளாஸ்க்ல டீ போட்டு வச்சிருக்கா, அதை குடிச்சிட்டு கிளம்பிவியான். சரிப்பா. சரி சித்ரா, நாங்க கிளம்புறோம். வீட்டை பத்திரமா பாத்துக்க. எங்க போலாம். டேய் வெற்றி, டீயை குடிச்சிட்டு மெதுவா கிளம்பு. அபி, நந்தினி வந்து உனக்கு டிஃபன் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? சரிப்பா. டேய் பாத்துக்கடா. டேய், அதான் ஃப்ளாஸ்க்ல டீ போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, குடிச்சிட்டு போக வேண்டியதானே? ஏடா மறுபடியும் போய் தூங்க போறியா? பேஸ்டும் பிரஷும் மேல இருக்குடா. பல்லு விளக்காம டீ குடிப்பியா? டேய் நிஜமாவா? டீ சாப்பிட்றதுக்கு கூட பல்லு விளக்கணுமா? திருத்தவே முடியாதா உன்னெல்லாம்? வீட்லயே தங்க மாட்டாரு உங்க தம்பி. இன்னைக்கு நகைய போட்டுட்டு ஒரு டூயட் போடலான்னு பார்த்தா வீட்லயே குத்த வச்சு உட்கார்ந்திருக்காரு. என்ன வீடுதான் இது? சிம்ரன், அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி வா, வீட்டை விட்டு போனவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள ரூம்குள்ள போய் டூயட் வீடியோ ஒண்ணு அழகா எடுத்து வச்சுக்கோ. வா, இது ஒண்ணுதான் பண்ண முடியும். வாங்க. எல்லாத்துக்குமே இப்படி கோச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி? ஒண்ணும் குறைச்சிடல. டேய் வெற்றி, பாத்ரூம் இந்த பக்கம் இல்லடா இருக்கு. நீ பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வாசல் பக்கம் போயிட்டு இருக்க. வண்டி துடைக்க போறேன்டா. ஓஹோ, நீ குளிக்கிறதுக்கு முன்னாடி உன் வண்டியை குளிப்பாட்ட போற. சரி சரி. சொன்ன டைம்க்கு வர மாட்டான் அந்த பேய். குவார்டரையும் காணா. அன்னோன் நம்பரா இருக்கு. ஹலோ. என்ன வெற்றி, வீட்ல நிம்மதியா இருக்க போல? யார் நீங்க? ஏதோ அன்னோன் நம்பர்னு வருது. நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. உன்னோட பொண்டாட்டி, அண்ணன், அண்ணி, அண்ணன் குழந்தை எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்கல்ல. ஹலோ, யார் நீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. அவங்க 4 பேரும் உயிரோட வீடு திரும்ப மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே? ஹலோ ஹலோ. ரொம்ப போர் அடிக்குதுங்க. அந்த போட்டோ காமிங்க. ஏங்க அங்க பாருங்க. ஏங்க என்னங்க? அதுக்குள்ள வண்டி தொடச்சு முடிச்சிட்டானா? பரபரப்பா போறானே. சரி வா, இத பாரு. டேய் டேய் வெற்றி, டேய் டேய், குளிக்காம கொள்ளாம சட்டையை போட்டு எங்கடா போற?
நல்லா ஒட்டிக்கிட்டேன் அபி. டேய் எதுக்காகடா இப்படி அலைய விட்டுட்டு இருக்க? யார் நீ? விளையாடணும் போல இருக்கு, அதான் விளையாடுறேன். டேய் நெருப்போட விளையாண்டுட்டு இருக்க. மாட்டின உன்னை சாவடிச்சு உன்னை கிழிச்ச. முதல்ல உன் அப்பா அம்மாவை உன்னால காப்பாத்த முடியுமான்னு பாரு. போடா. சும்மா ஏதாவது போட்டு பார்க்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உன் அப்பா அம்மா கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, ஈஸ்வரன் கோயில் தானே, உடனே அங்க போடா. அவங்க போனமாகறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் உன் கண்ணால பாத்துக்க. ஏய் ஹலோ டேய், அப்ப அவங்க போனமாகறது கூட உண்மைதான். சீக்கிரம் போடா. கடைசி காலத்துல அவங்க உன் முகத்தையாவது பார்க்கட்டும். ஹலோ டேய் 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 வைடா போன. ஹலோ வெற்றி எங்க இருக்க? நான் வெளியில இருக்க, சொல்லு. நீ எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? வெற்றி பாப்பாவை காணோம். வெற்றி பாப்பாவை காணோமா? ஹே, உன் கூட வேற கடைக்கு வந்தா என்ன சொல்ற? எங்க கூட தான் வந்தா. வீட்டுக்கு வந்ததும் வீட்ல விளையாடிட்டு இருந்த பாப்பாவை காணோம். நந்தினி அக்கா வேற அழுதுகிட்டே இருக்காங்க. நீ கொஞ்சம் சீக்கிரமா வாயேன். சரி நான் வரேன். ஏன்க்கா இப்படி பதட்டப்படுறீங்க? அத்தை மாமா கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா அவங்களோட தான் முல்லை மலர் போயிருப்பா. இல்லம்மா, அப்பா கூட்டு போன சொல்லிட்டு தானே கூட்டு போவாரு. எனக்கு பதட்டமா இருக்கு. ஒருவேளை புள்ள பிடிக்கிற எவனாவது தூக்கிட்டு போயிருப்பானோ? ஐயோ சித்ரா, எதுக்கு என் வயித்தறிச்சல கொட்டிக்கிற? வந்த பள்ளி 4 நாள் கூட மனசார கொஞ்சல. புள்ளைய காணோன்னு அழுதுட்டு இருக்க. எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? சும்மா தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? நான் என்னங்க பண்ணேன்? சும்மா கடுப்பா கிளப்பிக்கிட்டு. நான் எதுவுமே பண்ணலையே. அக்கா அழாதீங்க, நீங்க வேணா பாருங்க.
அத்தை மாமா கூட தான் நம்ம முல்லை வரப்போறா. அப்பா நான் வெயில். அத்தை மாமா என் புள்ள மலர் எங்க? என்னது மலரா? மலரா? மலர் எங்க கூட வரலையேடா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? உங்க கூட வரலையா? ஐயோ அத்தை, ரொம்ப நேரமா அவளை காணோம் அத்தை. காணுமா? என்னங்க சொல்ற இவ? மலர காணுமா? ஏய் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சியா? அத்தை நிஜமாவே முல்லை மலர் உங்க கூட வரலையா? ஏமா கோயில் பக்கத்து தெருவுல தானமா இருக்கு, அதான் 2 பேரும் நடந்து போயிட்டு வரோம். ஐயோ ஐயோ, அப்பா மலர் ரொம்ப நேரமா காணும்னு தேடிட்டு இருக்கோம்ப்பா. என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சு? யார் தூக்கிட்டு போனாங்க? பேப்பர் நியூஸ் எல்லாம் என்னென்னமோ வருதுங்க. ஐயோ என்னங்க இது? சிக்க கூடாது உங்க கையில. என் புள்ள சிக்கிக்கிட்டா நான் என்னங்க செய்வேன்? ஐயோ கடவுளே, எங்க மரம் மாதிரி நிக்கிறீங்களே, ஏதாவது பண்ணுங்க. ஏய் நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். இனிமே எங்க போய் தேடணும்னு தெரியல. எங்க போனான்னு புரியலையே. என்னாச்சு? ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? பாப்பா வெற்றி ஏதோ பிஸ்கட் பாக்கெட் தொலைச்ச மாதிரி இவங்க புள்ளைய தொலைச்சிட்டாங்களா? வீட்ல விளையாடிட்டு இருந்த நம்ம முல்லை மலரை காணோம் வெற்றி. எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். யாரு கடத்துனாங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு எதுவுமே தெரியலையே. ஐயோ பாவம் முல்லை மலர். எனக்கு என்னாச்சு? தண்ணி எடுத்துட்டு வாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் உங்களை பயமுறுத்திட்டு இருக்க? தண்ணி குடிங்க. தண்ணியை குடி, தண்ணியை குடி. என்ன வெற்றி, வீட்டுல நிம்மதியா இருக்க போல? உன்னோட பொண்டாட்டி, அண்ணன், அண்ணி, அண்ணன் குழந்தை எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க 4 பேரும் உயிரோட வீடு திரும்ப மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. டேய் யாரா நீ? எங்க இருக்க? பாப்பாவுக்கு மட்டும் எதனா ஆச்சு நீ செத்தடா. வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்த குழந்தைய காணோம் தர்ஷன். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே 1 hour ஆயிடுச்சு. குழந்தை எங்க வச்சிருக்காங்க, என்ன இருக்குன்னு ஒண்ணுமே தெரியல. நந்தினி அக்கா அழறத பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு தர்ஷன். கொஞ்சம் பொறுமையா பேச அபி. முதல்ல சிச்சுவேஷன் அசஸ் பண்ணணும். கண்டுபிடிச்சிடலாம். நீ தைரியமா இரு. ஏட்டியா கம்ப்ளைண்ட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். வாங்க சார். நாங்க சார். சார் எப்படியாச்சும் என் பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பயமா இருக்கு சார். உடனே எஃப்ஐஆர் போடுங்க. ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. இன்வெஸ்டிகேஷன்ல பெஸ்ட் காப்ஸ் யாருன்னு பார்த்து உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. குயிக். ஓகே சார். கலை, காலையில வீட்டுக்கு பக்கத்துல வித்தியாசமான சம்பவம் ஏதாவது நடந்துச்சா? வீட்டுக்கு பக்கத்துல எதிரில் ஏதாவது வெஹிக்கிள் ரொம்ப நேரமா இருந்துச்சா? யாராவது தெரியாத ஆளுங்க வந்துட்டு போன மாதிரி? சார் அப்பெல்லாம் காலையில யாரும் பார்க்கல சார். நான் காலையில இருந்து வீட்டுல தான் இருந்தேன். அப்படிலாம் எதுவும் நான் பார்க்கல தர்ஷன். இல்ல நிச்சயமா அவங்க உங்க வீட்டை நோட் பண்ணிருப்பாங்க. யார் யார் போறாங்க வராங்கன்னு பார்த்திருப்பாங்க. யாரையும் புதுசா எதுவும் பார்க்கவே இல்லையா? சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. காலையில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்ன ஃபோன் கால்? நான் காலையில் வண்டி தொடச்சிட்டு இருந்தேன் சார். அப்பதான் அந்த கால் வந்துச்சு. இதான் சார் நடந்துச்சு. அப்புறம் தான் தெரியும் இவங்க 2 பேத்துக்கு எதுவும் ஆகலைன்னு. அப்பா அம்மாக்கு எதுவும் ஆகலை. ஆக்சுவலாக என்னை டைவர்ட் பண்ணி தான் பாப்பாவை கிட்னாப் பண்ணியிருக்காங்க சார். இதை ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இல்லை அபி, நான் சொல்லியிருந்தேன்னா எல்லாரும் பயந்துருப்பாங்க, அதனால தான் சொல்ல. டேய் அப்போ உனக்கு வேண்டாதவங்க யாராவது குழந்தை தூக்கியிருக்காங்களாடா? சொல்றா. அந்த நம்பரை நோட் பண்ணீங்களா வெற்றி? கால் அன்னோன் நம்பர்ல இருந்து தான் சார் வந்துச்சு. டோன்ட் வரி. சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட சொல்லி இது யார் நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். அபி இந்த ஒரு க்ளூவே போதும். அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு பாப்பாவை மீட்டுடலாம்.
நீங்க வெற்றியோட நம்பரை வாங்கிக்கோங்க. இந்த கால் ரெண்டும் எந்த டைம்ல வந்துச்சுன்னு நோட் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். உடனடியாக அந்த 2 காலையும் ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். வெற்றி சார். இன்ஸ்பெக்டர் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுங்க. சரி சார். வாங்க. வாங்க சார். அபி, உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தர்ஷன், நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவர் அடிதடியெல்லாம் விட்டுட்டு நார்மலா ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிஜமாவே வெற்றி மாறிட்டான்னு நம்புறியா? புரியல தர்ஷன். உன் ஹஸ்பண்ட் உண்மையிலே ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டாரு நம்புறியா? இல்ல, எனக்கு டவுட்டா இருக்கு, அதான் கேட்டேன். அவர் நிச்சயமா விலகிட்டாரு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் எதுக்காக இந்த கிட்னாப் நடந்துச்சு? அதான் யோசனையா இருக்கு. சார், ஒரு 4 பேரை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்ரூவ் பண்ணீங்கன்னா நம்ம டீம் ஃபார்ம் பண்ணிடலாம் சார். நான் வந்துடுறேன். ஓகே சார். அபி, நீ சொல்றதுனால நம்புறேன். பட் இந்த கிட்னாப்பிங், ஃபோன் கால் இதெல்லாம் பார்க்குறப்ப உன் ஹஸ்பண்ட் இப்போவும் தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. அதனால தான் கேட்டேன். நான் வந்துடுறேன். டேய், பாப்பாவுக்கு என் முகமும் தெரிஞ்சிடக்கூடாது, என் குரலும் தெரிஞ்சிடக்கூடாது. ஜாக்கிரதையா பாத்துக்க. இந்நேரம் உன் சித்தப்பன் கதறி துடிச்சுக்கிட்டு இருப்பான். பாப்பா கதறட்டும் கதறட்டும். என்ன பண்றதுன்னே தெரியலையே. வெற்றி, என்னடாச்சு? பாப்பா எங்க இருக்கானு குழு கிடைச்சதாடா, சொல்றா. வெற்றி,
நம்ம பாப்பா பசி தாங்க மாட்டேன் வெற்றி. அவ எங்க இருக்காலும் எப்படி இருக்காலும் ஏதாவது விவரம் கிடைச்சதா சொல்ல வெற்றி. எதுவும் தெரியலக்கா. தர்ஷன் கிட்ட சொல்லியிருக்கோம். அவன் இதுக்குன்னு ஒரு டீமை வச்சு முல்லை மலரை தேடுறேன்னு சொல்லியிருக்கான். ஐயோ ஐயோ, அவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முல்லைக்கு ஏதாவது நாய் போச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஐயோ, ஒருவேளை எங்க அப்பா அம்மா கிட்டே வந்திருந்தா நல்லா இருந்திருப்பாங்க. என்னமோ நான் தான் என் குழந்தைய தொலைச்சிட்டேனோ. நந்தினி, தேவையில்லாம எதுக்குமா அதெல்லாம் பேசுற? புள்ள காணலைங்கிறது எங்க இருந்தாலும் நடக்கும். வீணா நீயே ஏன் உன் மேல படிய போட்டுக்கிற? எனக்கு மனசே ஆறலைங்க. நான் பார்த்து பார்த்து வளர்த்திருக்க வேண்டிய குழந்தை. நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ஒரே பொண்ணு. இப்படி எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு நிக்கிறோமே. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, கண்டிப்பா பாப்பா கிடைச்சிருவா. டேய், உன்னை ஃபோன்ல மிரட்டல கண்டுபிடிச்சே இல்லையாடா?